ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிப் அப்புறம் லம்சம் இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன, ஸோ யார் சிப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணணும். ஸோ இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கு நீங்கள் சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை லம்சம் வழியாக இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்க போது. ஸோ சிப் அண்ட் லம்சம் ஸோ ரெண்டத்தை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிப்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ சிப்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க செலக்ட் பண்ணியிருக்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலராக போட்டுட்டே வருவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ மந்த்லியோ இல்லை 3 மாசத்துக்கு இருக்கோ, ஸோ மாசமோ இல்லைன்னா ஒரு 3 மாசத்துக்கு இருக்கோ, 2 மாசத்துக்கு இருக்கோ, இல்லைன்னா 3 மாசத்துக்கு இருக்கோ, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணியை, நம்மளோட செலக்டட் அமௌண்ட் ஆஃப் மணியை ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இந்த இஎம்ஐல நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லோனை ரீபே பண்ணுவோம். கரெக்டா? ஸோ நம்மகிட்ட இருக்கிற அந்த டெப்ட் அதை வந்து நம்ம ரீபே பண்ணுவோம் இஎம்ஐல. பட் நமக்கு இந்த ஒரு சிப்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபியூச்சர் வெல்த்துக்காக நம்ம வந்து நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இஎம்ஐ மாதிரி தான், பட் அந்த இடத்துல நம்ம லோனை ரீபே பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் வெல்த்துக்காக நம்ம இந்த இடத்துல மணி இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். பட் எப்படி ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்றது தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுது. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாசம் இப்போ ஜான்ல நான் வந்து ஒரு 1000, இப்போ ஃபெப்ல, ஸோ ஜான், மார்ச், ஸோ ஏப்ரல் இப்படி இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஜான்ல ஒரு 1000 rupees, ஃபெப்ல நான் ஒரு 1000 rupees, மார்ச்ல நான் வந்து அகைன் ஒரு 1000 rupees, ஏப்ரல்ல அகைன் ஒரு 1000 rupees. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நான் வந்து இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ன்றது இந்த இடத்துல என்னது, நமக்கு 1 month. ஓகேவா? ஸோ நமக்கு 1 month தான் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ ஜானுக்கும் ஃபெப் டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாசம் இடையில. ஸோ இதே இப்போ 2 மாசத்துக்கு இடையிலனா நான் ஜான்ல இருந்து அடுத்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா மார்ச்ல. ஸோ மார்ச்க்கு அப்புறம் நான் அகைன் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன், மேல. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ உங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா உங்களுக்கு இந்நேரம் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். புரியாதவங்க, இந்த இங்கிலீஷ் டெஃபினேஷன் புரியாதவங்க கீழே இந்த தமிழ் டேர்ம்ஸுமே நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எக்ஸாக்டா அதே கண்டென்ட்டை நம்ம அப்படியே தமிழ்லையுமே கொடுத்துருக்கோம். இதுல புரியாதவங்க இதை ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தடா. ஸோ இன்னும் கிளியரா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். சிப்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், ஸோ நம்ம என்ன மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாசம் 5000 ரூபாய், அதாவது 5000 எவ்ரி மந்த் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 வருஷத்துக்கு நம்ம வந்து போட போறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். என்னன்னு இமேஜின், ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இமேஜின் யூ டிசைட் டு இன்வெஸ்ட் 5000 எவ்ரி மந்த், அதாவது மாசம் 5000 ரூபாய் அப்படின்றத நம்ம ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், யூ வில் கிராஜுவலி இன்வெஸ்ட் 3 lakhs ஓவர் 5 years அப்படின்னு. ஸோ அப்போ இந்த 5 years எண்டிங்ல நமக்கு 3 lakh rupees வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ 1 month, ஸோ 1 monthனா நமக்கு 5000 rupees. ஸோ இப்போ ஒரு இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 12 months இருக்கு. ஸோ நம்ம 5 years போடுறதுனால ஸோ இன்டு 12, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 60 months. ஸோ நமக்கு 60 மாதம் 5000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா, ஸோ 60 month போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எண்ட் ஆஃப் த 5th year அப்போ நம்ம அந்த 5 வருஷம் நம்ம வந்து 5000 ரூபாய் கட்டி முடிக்கிறப்ப நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும், 3 lakh rupees வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எதை மெயின் பண்ணுறோம், சிப்புன்றது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா, ஸோ இந்த கிராஜுவலி இன்வெஸ்ட் இருக்கா, ஸோ எவ்ரி மந்த் இருக்கா, ஸோ இந்த 2 டேர்ம் தான் இந்த சிப்புக்கான மீனிங். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம போட போற அமௌண்ட் என்னவோ, என்னது, 3 லட்சம் ரூபாய்.
ஸோ இதுதான் நம்ம போட போற அமௌண்ட். கரெக்டா? இது வந்து என்ன அமௌண்ட்? ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். ஆனா இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எப்படி போடுறோம்? மாசம் மாசம் 5000 ரூபாயா போடுறோம். ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், அதாவது எவ்ரி மந்த். இப்போ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் எவ்ரி டே சொல்லலாம், 2 மாசத்துக்கு ஒருக்கா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம வந்து இந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நினைக்கிற இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா SIP. ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? த அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் அட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் லெவல்ஸ், ஆவரேஜிங் அவுட் யுவர் ஸ்டாக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம். ஸோ அதாவது இது இது என்னது அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்டாக் வந்து மேலே இருக்கு. ஸோ இப்போ இதுதான் ஷேர் வந்து இப்படி இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இதுதான் ஜான் மந்த். ஓகேவா? ஸோ ஜான்வரி மந்த் நான் இந்த இடத்துல ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்றேன். அகைன் பிரைஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்புறம் பிப்ரவரி மாசம் வந்துருது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? அகைன் ஒரு 5000 நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், சாரி இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து ட்ராப் ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ அப்புறம் மார்ச் வருது. ஸோ நான் இந்த இடத்துல அகைன் என்ன பண்ணுவேன்? ஒரு 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த இடத்துல நம்மளோட பிளானே. ஏன்னா அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து என்னது? நம்ம வந்து 1 மந்த் செலக்ட் பண்ணியிருப்போம். அதாவது 5000 ரூபாய் மாசம் மாசம். ஸோ ஜான்ல நான் 5000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஃபெப்ல 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், மார்ச்ல 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ பட் இன்வெஸ்ட் பண்ற எல்லா டைமும் ஒரே இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஜான்ல இன்வெஸ்ட் பண்றப்போ பிரைஸ் வந்து ஒரு 21,000ல இருந்திருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி ஃபெப்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு 22,000ல இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அகைன் நம்ம மார்ச்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு 19,000ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரே பிரைஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. அதாவது ஜான்ல 21,000 ரூபாயில இருக்கப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபெப்ல நம்ம 22,000 இருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அது வர மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது. கரெக்டா? ஸோ பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும், ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ஜானுக்கு அப்புறம் ஃபெப்ல தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டைம் கேப்ல பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 21,000ல இருந்து இந்த 22,000க்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மார்ச்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த ஒரு டைம் பீரியட்ல ஒரு ஹியூஜ் ஃபால் நடந்திருக்கு. இந்த 22,000ல இருந்து 19,000 ஆகியிருக்கு பிரைஸ். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து 5,000. ஸோ இப்படி எல்லா பிரைஸ்லயுமே நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல போட முடியுது. பட் இதே நம்ம மொத்தமா போட்டோம்னா, ஸோ இப்போ நான் இந்த 3,00,000த்தையும் இந்த ஜான்ல போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் என்னவா வரப்போகுது அப்படின்னா லம்சமா வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்க போறது லம்சம்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ லம்சம்ன்றது இன்வெஸ்டிங் லார்ஜ் அமௌண்ட், அதாவது ஒரே நேரத்தில் பெரிய தொகை. அதாவது நம்ம வச்சிருக்கிற இந்த நம்ம சிப்ல நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? இந்த 3,00,000த்தை மாசம் மாசம் 5,000 ரூபாயா 5 வருஷத்துக்கு நம்ம போடணும் அப்படின்றத நம்மளோட பிளானு. ஸோ இந்த 3,00,000த்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே டைம்ல, அதாவது அட் ஒன்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் இட் ஓவர் டைம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே நேரத்துல இந்த 3,00,000த்தையும் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்படி பண்றப்ப என்ன ஆகும்? ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் லம்சம்னா என்னது? இந்த 3,00,000த்தையும் நம்ம வந்து மொத்தமா பார்க்கணும், ஒரே நேரத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட வந்து 3,00,000 ருபீஸ் இருக்கு. நம்ம சிப்ல என்ன பண்ணோம்? ஜான்ல 5,000 போட்டோமா, ஃபெப்ல 5,000 போட்டோமா. ஆனா இந்த இடத்துல லம்சம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஜான்ல தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா 3,00,000 ருபீஸை நான் இங்கேயே போட்டுருவேன். ஸோ மொத்தமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம நினைச்சிருக்கிற அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை அட் ஒன்ஸ், அதாவது ஒரே நேரத்துல நம்ம அந்த என்டையர் அமௌண்ட்டையும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுதான் என்னது அப்படின்னா இந்த லம்சம். ஸோ இதை தான் நம்ம லம்சம் சொல்றோம். ஸோ சிப்னா என்னது? ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம வந்து நினைச்ச ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை நம்ம வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றதுதான் அந்த ஒரு சிப். ஸோ லம்சம்னா அப்படி ஆப்போசிட், நம்ம நினைச்சிருக்கிற அந்த அமௌண்ட்டை மொத்தமா ஒரே நேரத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான் லம்சம். ஸோ இந்த இடத்துல நம்ம தமிழ்லையுமே டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லம்சம் முதலீடு என்பது ஒரே நேரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்வது. ஸோ நம்ம இன்னும் கிளியரா பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. இது தெரிஞ்சுட்டு மட்டுமே நம்ம வந்து லம்சமா சிப்பா அப்படின்றத சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது லம்சம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சப்போஸ் யூ ரிசீவ் 3,00,000 போனஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நமக்கு இப்போ ஒரு 3,00,000 ருபீஸ் வந்து நம்ம செய்யற கம்பெனில வேலை பார்க்குற இடத்துல இருந்தோ ஏதோ ஒரு வழியிலயோ நமக்கு வந்து ஒரு 3,00,000 ருபீஸ் வந்து நமக்கு போனஸா கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த 3,00,000 ருபீஸை தூக்கிட்டு இன்வெஸ்ட் என்டையர் அமௌண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டுடே, அதாவது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 28 ஃபெப்பா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல. ஸோ 28 ஃபெப் 2025. ஸோ அதாவது இன்னைக்கு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த 3,00,000 ருபீஸை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். 3,00,000 ருபீஸை நான் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த என்ன ஆகும் அப்படின்ற பார்ட்டை வந்து நம்ம அடுத்து பார்ப்போம்.
ஸோ அப்படி இந்த மொத்தமா நான் இன்னைக்கே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் என்னது அப்படின்னா லம்சம். ஸோ சிப்புக்கும் லம்சமுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தலாம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு கிளியர் அண்ட் கட்டா ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்போம். இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டுத்துல எது வந்து பெட்டர், சிப் பெஸ்டா இல்ல லம்சம் பெஸ்டா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்க பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இதுதான் அந்த சிப் லம்சம் அப்படின்ற ரெண்டு நேம் வந்து நமக்கு டிஃபைன் பண்ண போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்றதான் நமக்கு சிப்புக்கான அர்த்தத்தையும் லம்சம்கான அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்குது. ஸோ சிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்னது, இன்வெஸ்ட் கிராஜுவலி ஓவர் டைம். அதாவது என்னது, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல நம்ம ரிப்பீட்டடா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த 5,100 ருபீஸையோ மாசமோ 2 மாசத்துக்கு ஒருக்கோ ஒரு நாளைக்கு ஒருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதா சிப். லம்சம்ன்றது அப்படி கிடையாது. ஸோ இப்போ சிப்ன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு 1,00,000 இருக்கு, 1,00,000 இருக்கு, நான் வந்து ஒரு 5,000 மாசம் போடணும் அப்படின்றதுதான் 5,000 1,00,000 வர வரைய மாசம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது சிப். 1,00,000 நான் வந்து மொத்தமா இன்வெஸ்ட் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ மொத்தமா நான் ஒரே நேரத்துல ஒரே தடவையா நான் இந்த 1,00,000 ரூபாயும் போட்டுருவேன் அப்படின்றதுதான் லம்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மெத்தட தான் நம்ம என்னன்னு பிரிச்சு வச்சிருக்கோம், சிப்பு லம்சம் அப்படின்றது. மியூச்சுவல் ஃபண்டுக்கான பேர் வந்து சிப் லம்சம் கிடையாது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ எதுலயோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ற அந்த ஒரு ஸ்டைல தான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல தான் நம்ம வந்து சிப் லம்சம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ மார்க்கெட் டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நோ நீட் டு டைம் த மார்க்கெட். அதாவது நமக்கு எப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே உட்கார தேவையில்ல. ஸோ நம்ம அதை அடுத்தடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெக்வயர்ஸ் குட் மார்க்கெட்டிங் டைமிங். ஏன்னா நம்ம மொத்தமா 1,00,000 போட போறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு மார்க்கெட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை நம்ம ஒரே நேரத்தில் போட போறோம் அப்படின்னா நமக்கு நமக்கு என்ன ஒரு நமக்கு குட் மார்க்கெட் டைமிங் வந்து தெரிஞ்சுக்கும், எது சரியான டைம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து லோயர் ரிஸ்க். ஏன்னா ஆவரேஜிங் பண்றோம், காஸ்ட் ஆவரேஜிங் வந்து பண்றோம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். காஸ்ட் ஆவரேஜிங் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஹையர் ரிஸ்க் டியூ டு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன். அதாவது நம்ம மொத்தமா போடுறதுனால இப்போ சப்போஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு மொத்தமா லாஸ் ஆயிரும். ஸோ அதான் ஹை ரிஸ்க் டியூ டு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன். நம்ம இன் டீட்டெயிலாக பார்ப்போம் அந்த ரிஸ்க்கை. அஃபோர்டபிலிட்டி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர். நமக்கு இப்போ இப்போ நம்மகிட்ட உடனே 1,00,000 தேவை அப்படின்ற மாதிரி நீடே கிடையாது சிப்பை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நம்ம மந்த்லி ஏதோ ஒரு இந்த மாசம் என்கிட்ட 1,000 இருக்கு, எனக்கு மாசம் 1,000 தான் இருக்கும், மாசம் 100 தான் இருக்கும், மாசம் 500 தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு பெரிய அமௌண்ட் வந்து தேவையில்ல, பெரிய அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ நம்மட்டுக்கு அந்த நேரத்தில் நமக்கு 1,000 500 10 அந்த மாதிரி இருந்தாலே போதும், சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த லம் சம்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லார்ஜ் சம் வந்து தேவை. அதாவது நம்மகிட்ட ஒரு பிக் அமௌண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு இது வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெஸ்ட் ஃபார் அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் சேலரி மாச சம்பளத்துக்கு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்டர்ஸ் வித் லார்ஜ் கேபிட்டல் அண்ட் மார்க்கெட் நாலேஜ். ஸோ மார்க்கெட் நாலேஜ் நிறைய இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்ல எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது போக என்கிட்ட வந்து ரொம்ப காசு இருக்கு, ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது லம்சம்க்கும் சிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, கிராஜுவலி ஓவர் டைம். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நம்ம வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்றதான் சிப்பு. வச்சிருக்கிற பணத்தை நம்ம வந்து ஒரேடியா மொத்தமா என்டையர் அமௌண்ட் ஆஃப் மணியும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதான் லம்சம். ஸோ இதுல வந்து ரிஸ்க் கம்மி, ஸோ இதுல வந்து ரிஸ்க் அதிகம் ஏன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ யாருக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கும், சேலரிடு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது மாச சம்பளத்துக்கு இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேபிட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஹை மார்க்கெட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் சூட்டபிளா இருக்கும். ஓகேவா. ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு மட்டுமே நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல காஸ்ட் ஆவரேஜிங் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டா. சிப்பை பொறுத்த அளவுக்கு காஸ்ட் ஆவரேஜிங் பண்றோம், அதனால ரிஸ்க் வந்து கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த டிஃபரன்ஸ் அந்த டேபிள்ல நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம எப்படி பார்த்தோம், இந்த இடத்துல ஜானா, ஸோ இந்த இடத்துல அகெயின் ஃபெப். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், 5,000 போடுவேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், 5,000 போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் மார்ச்ல இங்கே இருக்குன்னு வச்சுப்போம், 5,000 போடுவேன். ஸோ ஏப்ரல் என்ன பண்ணுவேன், 5,000 போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் மேலே போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து மே, ஏன்னா வந்து ஒரு 5,000. ஸோ இப்படி போடுறோம். ஸோ அந்த காஸ்ட் ஆவரேஜிங்னா என்னது அப்படின்னா, இப்போ நான் ஜான்ல வந்து 5,000 போட்டிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இப்போ ஜான்ல வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஃபெப்ல வந்து ஒரு அரௌண்ட், ஸோ ஃபெப்ல நமக்கு ஒரு 21,000 ப்ரைஸ் வந்து மூவ் ஆகியிருக்கு அப்படின்னா
நமக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் அடுத்த மாசமே நமக்கு ஒரு ஹியூஜ் ஃபால் இருக்கு இந்த இடத்துல. கரெக்ட்டா? ஃபெப்ல இருந்து மார்ச்சுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 20,500 பிரைஸ்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், நம்ம டோட்டலா 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போமா? ஸோ டோட்டலா 10,000 நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000ல இருந்து மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து சின்னதா ஒரு நெகட்டிவ் ஆகியிருக்கும். கரெக்ட்டா? நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த அமௌண்ட் வந்து இத்தன நாள் ப்ராஃபிட்ல இருந்தாலும், இப்போ வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், இந்த ஒரு கம்மியான பிரைஸ் இந்த 20,500லயுமே நம்ம என்ன பண்றோம், ஒரு 5,000 வந்து ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட் கீழ போகுது. ஸோ அப்ப நம்ம இந்த 10,000ல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரைஸ் வந்து மைனஸ் ஒரு ₹1,000 ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ -1000 அப்படின்னா நமக்கு என்ன, அதாவது இந்த ஒரு கேப்ல, அதாவது இப்ப ஃபெப்ல இருந்து இந்த ஒரு ஏப்ரல் இன்வெஸ்ட் பண்றோம்ல. ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து -1000 ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அகைன் ஒரு 10,000 இன்கிரீஸ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்ச்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல்லயும் நம்ம வந்து அகைன் ஒரு ₹5,000 வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ டோட்டலா நம்ம இந்த இடத்துல 20,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போமா? அப்போ 20,000க்கு நமக்கு இங்க இருந்து ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் பிரைசஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோமா? மாசம் மாசம் நமக்கு வந்து ஒரு சில நேரம் ஹைல இருக்கப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில நேரம் மார்க்கெட் வந்து லோல இருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம பிரைஸ் வந்து ஆவரேஜ் பண்ணிடுறோம். கரெக்ட்டா? இப்போ லாஸ்ல இருக்கு அப்படின்னா, நம்ம அகைன் ஒரு 5,000 வந்து ஆவரேஜ் பண்றோம். இன்னும் லாஸ்ல போதா அகைன் அடுத்த மாசம் இன்னொரு தடவை 5,000 போடுறப்போ ஆவரேஜ் பண்றோம். அப்படின்றப்போ அடுத்து மார்க்கெட் வந்து மேல போச்சு அப்படின்னா, நம்ம நம்ம இந்த தடவை 10,000க்கான லாஸ் ரெக்கவர் பண்றதால எக்ஸ்ட்ரா 10,000 போட்டிருப்போம். ஸோ நமக்கு அந்த லாஸ வந்து ரெக்கவர் பண்ணிருவோம். ஓகேவா? ஆவரேஜிங் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நமக்கு லாஸ்க்கான ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. பட் நம்ம இந்த இடத்துல லம்சம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஜான்வரியில நான் வந்து ஒரு ₹3,00,000 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் மொத்தமா அப்படின்னு வச்சுப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்? பிரைஸ் வந்து சடனா இன்கிரீஸ் ஆகி ஒரு இது வந்து ஃபெப் மாசம் வச்சுப்போம். இவ்வளவு தூரம் போயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 20,000 மார்க்கெட் பிரைஸ் வச்சுப்போம். மார்க்கெட் வந்து 20,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபெப்ல ஒரு 25,000 ஒரு ஹியூஜ் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இப்போ ₹3,00,000 போட்டிருக்கோம் அப்படின்னா, 3,50,000 வந்து நமக்கு, ஸோ 3,50,000 வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். விச் இஸ் அ ஹியூஜ் நம்பர். எக்ஸ்ட்ரா ₹50,000 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இஃப் சப்போஸ் இப்ப நம்ம சேனல்ல ₹3,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். பட் ஃபெப்ல என்ன ஆகிருச்சு? ஸோ இந்த இத நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். இத வந்து நம்ம மறந்துருவோம். ஃபெப்ல என்ன ஆகிருச்சு? பிரைஸ் வந்து ஒரு ஹியூஜ் டிராப் ஆகி, ஸோ ஃபெப்ல வந்து இவ்வளவு தூரம் டிராப் ஆகிருச்சுன்னு வைப்போம். ஸோ 20,000ல இருந்து 15,000 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு? ₹2,50,000 ஆகிரும். நம்மளோட கேபிட்டல் மொத்தமா லாஸ் ஆகிரும். கரெக்ட்டா? ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டோட அட்வான்டேஜ் இருக்கோ, அதே மாரி லாஸ்க்கான ப்ராபபிலிட்டியும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து பிகினர் ஷேர் மார்க்கெட்ல நாலேட்ஜ் இல்லாதவங்க இந்த ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்னைக்குமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஹியூஜ் லாஸ் வந்து இந்த இடத்துல நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா சிப்பு பொறுத்தளவுக்கு இவ்வளவு தூரம் மார்க்கெட் ஃபால் பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல என்னதான் பண்ண போறோம், அகைன் ஒரு 5,000 இன்வெஸ்ட் தான் பண்ண போறோம். அதனால அங்கிருந்து மேல போச்சுனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். அந்த இடத்துல பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிரும். நம்மளோட லாஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஆனா இந்த இடத்துல லம்சம்ல வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஸோ இங்க இருந்து நம்ம அடுத்து போற வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்க இன்னும் மார்க்கெட் கீழ போச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல கேபிட்டல் வந்து மொத்தமா காலி ஆகுறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தமா காலி ஆகாது. லம்சம் பொறுத்தளவுக்கு. இது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு மொத்தமா காலி ஆகுறது ரொம்ப டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஓகேவா? சிப்ப விட லம்சம் வந்து ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ரொம்பவே முக்கியமானது. வென் ஷுட் யூ சூஸ் சிப்? அதாவது நம்ம இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை எப்போ சூஸ் பண்ணணும், யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இஃப் யூ ஹேவ் எ ஃபிக்ஸட் மந்த்லி இன்கம், அதாவது நிரந்தர வருமானம், அதாவது மாசம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற யாரு சூஸ் பண்ணலாம்? இப்போ மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து டைமே கிடையாது, மார்க்கெட் பார்க்குற ஆளே கிடையாது அப்படின்றவங்க இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டைம் த மார்க்கெட், ஸோ அதர் வேற என்ன மாதிரி பீப்புள் வந்து இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் ரிஸ்க் த்ரூ காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது நம்ம இப்போ ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம்ல, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, ஒரு காஸ்ட் ஆவரேஜிங்னா என்ன, அது மூலியமா நமக்கு ரிஸ்க் எந்த அளவு கம்மியாகுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் வந்து இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு
பிகினரா இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது இது இந்த ஸ்லைடு எதுக்காகன்னா, சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஸோ அப்போ லம்சம் நான் வந்து சூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஸ்லைடு வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ வென் ஷுட் யூ சூஸ் லம்சம்? ஸோ லம்சம் வந்து நம்ம எப்போ சூஸ் பண்ணணும், யார் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து லம்சம் தாராளமா சூஸ் பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாரி வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்ல போறது எல்லாத்தையும். இஃப் யூ ஹேவ் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மனி டூ இன்வெஸ்ட். அதாவது என்ட்ட வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி இருக்கு. என்ட்ட வந்து ஒரு 3 லேக் ரூபீஸ் இருக்கு. ஒரு 10 லேக் ரூபீஸ் என்ட்ட இருக்கு. என்ட்ட ஒரு 5 லேக் ரூபீஸ் இருக்கு. ஸோ இப்படின்ற மாரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லம்சம் சூஸ் பண்ணலாம். பட் அது இருந்தா மட்டும் லம்சம் சூஸ் பண்ணிடலாமா? இல்ல. ஸோ இது ஒண்ணு டிக் ஆயிருச்சு. ஸோ இஃப் த மார்க்கெட் இஸ் அட் அ லோ லெவல், ஸோ யூ கேன் பை அட் அ குட் பிரைஸ். அதாவது மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப கீழ இருக்கு. இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 25,000ல மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்னா, ஒரு 1 மந்த்ல சடனா ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால ஒரு ஹியூஜ் ஃபால் கிடைக்குது. இல்ல கொரோனா மாரி ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்து ஒரு ஹியூஜான ஒரு ஃபால் கிடைக்குது அப்படின்னா, நம்ம அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து லோல இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹியூஜ் அமௌண்ட்டை நம்ம என்டையர் அமௌண்ட்டே இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோ லெவல், ஸோ இந்த மாதிரி ஒரு லோல இருக்கிறப்ப நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களும் லம்சம்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா இல்லாதவங்க, ஷேர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க, ஷேர் மார்க்கெட் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 செக்லிஸ்ட்ல ஏதாவது ஒன்று இல்லைனாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டூ இந்த லம்சம் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு லாங் ரன்ல நீங்க வந்து ஃபியூச்சர் வெல்த்தை வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆயிடலாம். ஸோ இது வந்து லம்சம் பீப்புளுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பிகினர்ல இருந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரிட்டேரியாலாம் நம்ம வந்து பாஸ் பண்றோமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா லம்சம்ல வந்து தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல இன்னும் கிளியரா. ஸோ அதுக்காக வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். சிப்புக்கும் அதாவது லம்சமுக்கும் உள்ள டிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? லெட்ஸ் அஸ்யூம் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் 1,20,000 in a மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது 1,20,000 அப்படின்ற அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம இந்த சிப் லம்சம் இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ரெண்டுமே என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல 1,20,000 போடணும் அப்படின்றத நம்ம வந்து அசியூம் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். அப்போ அந்த 1,20,000 போடுறதுக்கு நம்ம கிட்ட 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இருக்கு. ஒன்னு சிப்பு, இன்னொன்று லம்சம். ஸோ இந்த 2 டைப்பையும் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஒன்னு சிப் மெத்தட், இன்னொன்னு லம்சம் மெத்தட். கரெக்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஸ்டைல்ல பண்ணலாம், மாசம் மாசம் 10,000 12 மாசத்துக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 1,20,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்படின்னா, மார்க்கெட்ஸ்ல ஹைல இருக்கிறப்ப நம்ம பை பண்ணுவோம். அதே மாதிரி ஹைல இருக்கிறப்போ யூ பை ஃபியூவர் யூனிட்ஸ். அதே மாதிரி இந்த மார்க்கெட்ஸ் ஆர் லோ யூ பை மோர் யூனிட்ஸ். அதாவது இப்போ ஜான்வரியில பிரைஸ் வந்து இங்க இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு நம்மளால யூனிட்ஸா தான் பை பண்ண முடியும். ஸோ ஒரு யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்கிறப்போ ஒரு 98 ருபீஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஃபெப்ல 10,000 ருபீஸ் அகைன் பை பண்ணுவேன். ஒரு யூனிட் 98 ருபீஸ் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 104 ருபீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்னால ஒரு 5 யூனிட்ஸ் வாங்க முடிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 யூனிட்ஸ் தான் என்னால வாங்க முடியும். கரெக்டா? ஏன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. அடுத்த தடவை பிரைஸ் வந்து ரொம்ப டிராப் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 80 ருபீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் ஒரு யூனிட். அப்ப இந்த இடத்துல நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்றப்போ மார்ச்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும், 80 ருபீஸ் தான் இருக்கிறதுனால நம்மளால இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை வந்து பை பண்ண முடியும். ஸோ அதை அந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஹைல இருக்கிறப்ப நம்மளால கொஞ்சம் யூனிட்ஸையும், மார்க்கெட் லோல இருக்கிறப்ப நம்மளால அதுக்கேத்தாப்புல நிறைய யூனிட்ஸையும் பை பண்றதுனால நமக்கு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கிற ரிஸ்க்கை வந்து நமக்கு இந்த இடத்துல ரொம்பவே கம்மி பண்ணுது இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான். ஸோ அதுதான் இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் மூலியமா நமக்கு கிடைக்கிற ஒரு
ஹியூஜ் அட்வான்டேஜ். ஓகேவா? லம்சம் மெத்தட பொறுத்தளவுக்கு இந்த 1,20,000 நம்ம மொத்தமா ஒரே நேரத்துல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம நினைச்சு வச்சிருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன? இஃப் த மார்க்கெட் கோஸ் அப் அப்படின்னா யூ பெனிஃபிட் குவிக்லி. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஹியூஜ் அமௌண்ட் நான் போட்டதுனால அதுக்கான ரிட்டர்ன் நான் இப்பவே பாத்துருவேன். ஃபெப்லயே நான் ஒரு 3,50,000 ருபீஸ் வெளியே எடுத்துட்டு ஈஸியா வெளியே வந்துடுறேன் உடனே. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ஹியூஜ் ரிஸ்க் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிருச்சு, ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாம நம்ம இன்வெஸ்ட் பண்ண போய் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிரும், இந்த இடத்துல 3,50,000 பதிலாக 2,50,000 ஒரு ஹியூஜ் லாஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆக வேண்டியதா இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா ரெக்கவர் ஆகுன்ற மாதிரி இன்னும் லாஸஸை ஃபேஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வழியா நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் லம்சம் அண்ட் சிப்கான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்றேன். ஸோ இன்னுமே எனக்கு புரியல, கிளாரிட்டி வேணும் அப்படின்றவங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே சொல்லிட்டேன், அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன். பட் இந்த ரெண்டு இதுல எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி என்னோட சஜஷன் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு சிப் இஸ் யூஸ்வலி பெட்டர் சாய்ஸ். ஓகேவா? சிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் அப்ரோச்சா இருக்கும் பிகினருக்கு. ஏன்னா நமக்கு ஒரி பண்ணிக்க தேவையில்ல மார்க்கெட் டைமிங் பத்தி. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு, இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா கண்டினியூஸா அதே டைம்ல பண்றப்போ நமக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடுது. ஸோ விச் இஸ் குட் டிசிப்ளின். நமக்கு ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டாவே மாறிடுது. அதே மாதிரி இது வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்டிங் அட் த ராங் டைம். நமக்கு தப்பான டயத்துல வந்து மொத்த பணத்தையும் போட்டு லாஸ் பண்றதுக்கான அந்த ரிஸ்கை வந்து நமக்கு இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வந்து ரெடியூஸ் பண்ணி தருது. ஓகேவா? ஸோ அதனால என்னோட சஜஸ்ட்மெண்ட் வந்து சிப் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்குமே ஒரு சிப் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டா இருக்கும். பட் லம்சம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது. லம்சம் தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு ஹியூஜ் ஃபால் கிடைக்குது அப்படின்னா அந்த கேப்ல நம்ம லம்சம் பண்ணோம்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் நாலேஜ் வந்து வேணும், பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வேணும். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு நீங்க தாராளமா லம்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைக்க போறேன். விச் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் டு யூ ப்ரிஃபர், சிப் ஆர் லம்சம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கேன். நீங்க சிப்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த மெத்தடை சூஸ் பண்ணுவீங்க, சிப் ஆர் லம்சம்? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல, இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ல நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து சூஸ் பண்ண போறீங்க? ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து பார்ப்போம். யார் யார் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை சூஸ் பண்றீங்க, எதுக்கு நிறைய ஆறுதல் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுல நம்ம இந்த ஃபுல் வீடியோல வந்து நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ சிப் லம்சம் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. அது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ இந்த ரெண்டுத்துலயும், ஸோ இந்த ரெண்டுல எதுலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் தான் இந்த சிப்பும் சரி லம்சமும் சரி. சிப்பும் லம்சமும் என்னது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் தானே தவிர அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஏஞ்சல் ஒன்ல ஹோம் ஸ்க்ரீன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ, இந்த இடத்துல வியூ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கலாம். ஸோ லோட் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் வேல்யூன்றது நமக்கு ப்ராஃபிட்டையும் சேர்த்து சொல்லும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டையும் சேர்த்து நமக்கு தரதான் கரண்ட் வேல்யூ. நம்ம போட்ட காசு மட்டும் காமிக்கிறது இந்த இடத்துல இன்வெஸ்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் மொத்தமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து இங்க 1390 அப்படின்றது நமக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்று இதுல யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆனது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னென்ன கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட் வந்து போயிருக்கு அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல கிளியர் அண்ட் கட்டா பார்க்க முடியுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 12.69% ஆஃப் த அமௌண்ட் வந்து இங்க இருக்கு. ஐசிஐசி பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா 8.51% ஆஃப் த அமௌண்ட் வந்து இங்க இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால இங்க தெளிவாகவே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எந்தெந்த மார்க்கெட் கேப்ல எவ்வளோ, ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல தான் இந்த 98% ஆஃப் த அமௌண்ட் வந்து நமக்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மிட் கேப் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா 1.11% வந்து அரௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அமௌண்ட். ஸோ இது வந்து ஓவரால் ரிட்டர்ன். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, ஸோ ஆல் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 64 நம்மளோட யுவர் போர்ட்ஃபோலியோ இருக்கா. ஸோ 64,211 இதுதான் ஆல் டைம் ஹையஸ்ட் இருந்திருக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ. சிப்ன்றது நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது சிப் தான். ஸோ மந்த்லி நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறேன் அப்படின்னா 5,000.
இந்த இடத்துல இருக்கும். அமௌண்ட் வந்து 5000. ஸோ இது வந்து ஒரு 3rd ஆஃப் எவ்ரி மந்த். ஓகேவா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சிப் அதாவது நெக்ஸ்ட் நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா 3rd மார்ச் 2025. ஓகேவா? அதாவது மண்டே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சிப் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் இன்னுமே நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டால், எனக்கு வேணாம் அப்படின்னா நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த சிப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? சக்ஸஸ். இது வந்து பேமெண்ட் ஃபெயில்டு, அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எப்போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கு, போதுமான, இப்போ நான் வந்து மந்த்லி 5000 போட்டிருக்கேன்னா 5000 என் அக்கௌண்ட்ல இல்லைன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி டயத்தில் ஃபெயில் ஆகும். ஸோ இது வந்து சக்ஸஸ்னா நம்ம பை பண்ணியிருக்கேன், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஃபெயில் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் வந்து நம்ம இந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டே வந்திருப்போம். ஸோ லாஸ்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணது 3rd ஃபெப்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வேணும்னா இந்த இடத்துல கேன்சல் சிப் இருக்கும், ஸ்கிப் இன்ஸ்டால் இருக்கும், கேன்சல் சிப் இருக்கும். ஓகே, நம்ம டேட்டையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ சேஞ்ச் டேட், ஸ்கிப் நெக்ஸ்ட் சிப். அதாவது எனக்கு அடுத்த மாதம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் நெக்ஸ்ட் சிப் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன். ஸோ சிப் கேன்சல் பண்ணுறதுனால நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில், அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபண்ட் எது அப்படின்னா இந்த யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலில் நான் வந்து மந்த்லி 5000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்போ நம்ம சிப்பை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் மாதம் மாதம் போடுற அந்த சிப்பு மட்டும் தான் கேன்சல் ஆகுமே தவிர நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு சிப் கூட கிரியேட் பண்ண முடியும். இதே அந்த சிப் வந்து மந்த்லி 5000 அதுவா டெபிட் ஆகிட்டே இருக்குமா, நான் ஆட்டோ பே எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணி இன்னொரு சிப் கூட என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டா என்னால் இன்னொரு சிப் கூட தாராளமாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மந்த்லி 5000 எனக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு இருக்கா. ஸோ இதே மாதிரி அப்படியே இந்த இடத்துல இன்னொன்று நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும் அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் 500 அப்படின்னு போட்டுட்டு நான் கொடுத்துருக்கிற டேட்டில் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், இன்னொரு சிப் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ சிப்புன்றது நம்ம அந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ பணத்தை போடுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். ஸோ லம்சம்மே போடலாம். ஸோ லம்சம் போடணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட் ஒன் டைம் இருக்கா. ஸோ இன்வெஸ்ட் ஒன் டைம் போட்டுட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட், 1,00,000 நான் இப்போ வந்து இந்த யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் போட போகிறேன் அப்படின்னா கண்டினியூ கொடுத்து நான் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து நினைக்கிற அமௌண்ட்டை போட்டுடலாம். ஸோ வித்ட்ரா கொடுத்தோம்னா நம்ம வேணுங்கிற அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அவைலபிள் ஆப்ஷன்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ காட்டணும்ல சிப்ன்றது என்னது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து அதர் மியூச்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சிப் வேற, இந்த மியூச்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்ட் வேற. ஸோ நம்ம அந்த மியூச்சுவல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்கலான ஸ்டைலுக்கு பேர் தான் சிப் அண்ட் லம்சம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன் அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அதில் எதுவும் குறை இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை வந்து தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். அதை வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்துமே நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸை கிளியர் பண்ணாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு கொரீஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து சிப் சூஸ் பண்ண போகிறீங்களா, லம்சம் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையுமே நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் வந்து பார்க்குறேன். ஸோ see you soon guys. ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம சேனலில் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் கோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமாக எந்த நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது சம்மந்தமாக அடுத்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதர்ஸ் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை கைஸ். ஸோ கைஸ், இது வந்து நம்ம சேனலில் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். ஸோ புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ ஃப்ரம் த பேஸில் இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கான்செப்ட்ஸ் வைஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். என்னால் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது போக நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இதில். ஸோ இது வந்து டாபிக்ஸு. அதே மாதிரி இது வந்து நம்ம மற்ற கிளாஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து என்னோட மெயிலுக்கு
ஏன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற கண்டென்ட் வந்து ஃபார் ஷூர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.